விண்ணும் மண்ணும் இணைந்து கொண்டாடும் விழா கிறிஸ்து பிறப்பு விழா. ஏழ்மை, தாழ்ச்சி, எளிமை போன்ற புண்ணியங்களுக்கு உயிர் ஊட்டும் விழா கிறிஸ்து பிறப்பு விழா. கடவுளின் முழு அன்பை நமக்கு வெளிக்காட்டும் விழா கிறிஸ்து பிறப்பு விழா. இந்த விழாவை உங்கள் அனைவரோடு சேர்ந்து கொண்டாடுவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இதோ இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியினுடைய முக்கியமான குறிக்கோள் என்னவென்றால், நாம் அனைவரும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை செய்தியை கேட்டு நம்மால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை நாம் பரப்ப வேண்டும். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பரப்புங்கள் என்ற ஆண்டவர் இயேசுவின் எண்ணங்களுக்கு அது நம்முடைய பங்கு. மாணவ மாணவிகளால், அதிலும் குறிப்பாக மறைக்கல்வி மாணவ மாணவிகளால் அதற்கு ஒரு வடிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த நிகழ்வுக்காக பல்வேறு விதங்களில் தங்களையே தயாரித்து கொண்ட மாணவ மாணவிகளையும் மற்றும் இதற்காக ஏற்பாடு செய்த ஒவ்வொரு மறைக்கல்வி ஆசிரியர்களையும் நான் பாராட்டுகின்றேன், அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இந்த நிகழ்ச்சியை உங்கள் வீடுகளில் பாருங்கள். இதன் மூலமாக கிறிஸ்து தரும் செய்தியை கேளுங்கள். அதை மகிழ்வோடு பெற்று கிறிஸ்து பிறப்பு விழாவை இன்னும் சிறப்பாக கொண்டாட உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிரியா நாட்டில் குரோனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நம்ம ஆடல் பாடல் எல்லாமே பார்த்தோம். ஆனா கிறிஸ்துமஸ பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால கிறிஸ்துமஸ பத்தி ஒரு சின்ன செய்தி. கிறிஸ்துமஸ் என்பது கிரேக்க மொழியிலிருந்து பிறந்த சொல். கிரேக்க மொழியில கிறிஸ்டோஸ் அப்படின்னா காப்பாற்ற பிறந்தவர்னு அர்த்தம். மாஸ்னா பண்டிகையை குறிக்கும் சொல். கிறிஸ்து பிறந்ததை வச்சு தானே நம்ம வரலாற்றை பிரிச்சிருக்கிறோம். எனவே கிறிஸ்துமஸ் என்பது மனித வரலாற்றோடு பின்னி பிணைஞ்சது என்பதுல சந்தேகமே இல்லை. Dashing through the snow in a one-horse open sleigh, o'er the fields we go, laughing all the way. The bells on bobtail ring, they make our spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. The horse was lean and lank, misfortune seemed his lot. He got into a drifted bank, and we got upset. Jingle bells, jingle
Now the ground is white, so go it while you're young. Take the girls tonight and sing the sleighing song. Just get a bobtailed nag, 240 for his speed. Then hitch him to an open sleigh and crack, you'll take the lead. Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. அனைவருக்கும் வணக்கம். லூக்கா செய்தி நற்செய்தி 2வது அதிகாரம் 52வது வசனத்துல பாலன் இயேசுவை பற்றி இப்படி ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் என்று வாசிக்கிறோம். இந்த செய்தியை பின்னணியாக வைத்து இந்த நல்ல நாளிலே, கிறிஸ்துமஸ் திருவிழா நாளிலே, கல்வி கோயில் பள்ளியிலிருந்து ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர் அனைவருக்கும் அன்பான கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இரவுகள் விடிந்திடும் ஒளி உதயம் மார்கழி மாதம் மங்கள
நூற்றாண்டுல துருக்கியில பிறந்த நிக்கோலஸ் என்கிற பாதிரியார் தான் முதல் கிறிஸ்துமஸ் தாத்தா. ஏழைங்க குழந்தைங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்துமஸ் அன்று அவர்களுக்கு தெரியாமலேயே பரிசு பொருட்களை அவங்க வீட்டுல வச்சிடுவாரு. புனித நிக்கோலஸ் கிறிஸ்துமஸ் தாத்தாங்கிற நிலைக்கு கொண்டு வந்தவங்க டச்சுக்காரங்க தான். 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த கிளமெண்ட் மோர் என்பவர் தான் சிவப்பு தொப்பியுடன் சிரிப்பான தோற்றத்துடன் கிறிஸ்துமஸ் தாத்தாவை உருவாக்கி வந்தவர்.
Happy birthday, dear Jesus. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Jesus. Happy birthday to you. Happy birthday to you. Jingle bell, jingle bell, jingle bell rock. Jingle bells swing and jingle bell ring. Snowing and blowing, no pushes your fun. Now the jingle hop has begun. Jingle bell, jingle bell, jingle bell rock. Jingle bell shining, jingle bells time. Dancing and brushing and jingle bell square. In the crazy air, what a first time! It's a lifetime to light the light away. Jingle bells time is a sweet time to go with me your house way. Give me your jingle house, pick on your feet, jingle around the crowd. Mix and mingle and the jingle a beat. That's the jingle bell round. 루돌프 사슴꾼은 매우 반짝이는 코. 나는 내가 봤다면 불붙는다 했겠지. 다른 모든 사슴들 돌려대며 웃었네. 한없은 저 루돌프 외톨이가 되었네. 안개끼 성탄절날 산타 나라니 루돌프가 내게니 설매를 끌어주려 그 푸른 사슴들이 그를 매우 사랑했네. 루돌프 사슴꾼은 길이길이 기억되리. கிபி 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஹென்றி கோல் என்பவர் தான் வாழ்த்தட்டைகளுக்கு முன்னோடி. இவரு கிறிஸ்துமஸ் நேரத்துல தன்னுடைய நண்பர்களுக்கு சில வரலாற்று குறிப்புகளை அனுப்பி வச்சாரு. அவையே வாழ்த்து செயல்களாயிற்று. 1843ஆம் ஆண்டுல தன்னுடைய ஓவிய நண்பர் ஜான் ஹர்னஸ்லிய வச்சு அச்சிட்ட வாழ்த்து அட்டைகளை உருவாக்கினாரு. ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது 400 கோடி வாழ்த்து அட்டைகளை பரிமாற்றம் செய்யப்படுது. Happy birthday to you. Happy birthday to you. இந்த மண்ணும் ஒன்று சேர்ந்த இந்த நாளிலே வானதூதரோடு வந்தோம் வாழ்த்து பாடவே. வண்ண வண்ண விண்மீன் கூட்டம் வந்து விட்டதே. வாழ்த்துகின்ற உங்களை Happy Christmas. Happy Christmas. Happy Happy Christmas.
மூவொரு கடவுளில் பிரியமானவர்களே, நாம் பிறருக்கு அன்பளிப்பாகவோ கொடையாகவோ எதையாவது கொடுக்க முற்படுகின்ற போது நாம் கொடுக்கக்கூடிய பொருளின் தரம், யாருக்கு கொடுக்கின்றோமோ அவர்களுடைய நிலை, இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்துத்தான் அதை கொடுக்க முற்படுவோம். அப்படி பார்க்கின்ற போது தம் ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை நமக்கு மீட்பராக கொடுக்க முற்பட்ட கடவுள் தன்னுடைய மகனின் அந்த உயர்வு நிலை, மானிடராகிய நம்மளுடைய பாவ நிலை, இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அதையெல்லாம் மிஞ்சிய நிலையிலே அன்பு கொண்டு நமக்காக தன்னுடைய ஒரே மகனை கொடுக்க திருவுளம் கொண்டார். அந்த கொடையைத்தான் கிறிஸ்துமஸ் விழாவாக நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். எனவே தன்னிடம் இருப்பதை தனக்கு மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அதை பொற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அதற்குரிய தகுதி இல்லாதவர்களாக இருந்த போதிலும் நான் கொடுப்பேன், இதுதான் என்னுடைய பறந்து விரைந்த அன்பு, அளவு கடந்த அன்பு என்பதை தந்தை கடவுள் நமக்கு தன்னுடைய மகனை கொடுப்பதன் வழியாக நிரூபித்து காட்டியிருக்கின்றார். அவரையே மாபெரும் கொடையாக நாம் பெற்றிருக்கின்றோம். இதற்காக அந்த தந்தை கடவுளுக்கு நன்றி கூறுவோம். கொடுத்த கொடையை நாம் பெற்றுக்கொண்டு அவர் நம்மிடம் கேட்பதெல்லாம், எவ்வாறு என்னை பெற்றுக்கொண்டீர்களோ அதே போன்று நீங்களும் என்னால் உங்களுக்கு எதுவெல்லாம் கிடைத்தது என்று எண்ணுகின்றீர்களோ அதையெல்லாம் பிறருக்கு கொடுத்து மகிழுங்கள் என்பதுதான் பிறந்த பாலனுடைய ஒரே கோரிக்கையாக அமைகிறது. எனவே பெற்றேன், பிறரோடு பகிர்ந்து கொள்வேன் என்ற ஒரு பிரச்சனைக வாழ்க்கையை நாம் மேற்கொள்வதற்கு பிரதிஜை எடுத்துக்கொள்வோம். இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கெல்லாம் நிறைவை தரக்கூடிய ஒரு விழாவாக இருப்பதற்காக கடவுளுக்கு நன்றி கூறி அவரிடம் தொடர்ந்து வேண்டுவோம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் வாழ்த்துக்களை உளம் நிறைந்த அன்போடு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. சரியா இருக்குதா? கிபி 16ஆம் நூற்றாண்டுல ஜெர்மனியில் உள்ள ஸ்ட்ராஸ்பெட் என்ற இடத்துல முதல்ல கிறிஸ்துமஸ் மரம் வச்சாங்க. 1880ஆம் ஆண்டுல இருந்துதான் கிறிஸ்துமஸ் மரத்துல கண்ணாடி, பந்து, மணி தொங்க விடுகின்ற பழக்கம் ஏற்பட்டுச்சு. இந்தியாவுல சவுக்கு மரம் தான் கிறிஸ்துமஸ் மரம். அதிகாரப்பூர்வமா கிறிஸ்துமஸ் மரம் என்கிறது அறிகுறியான மரங்கள் தான். மாட்டுக்குடிலில் பிறந்த குழந்தையின் குரல் கேட்குது, வானத்திலே இறையருளில் ஒளி வீசுது. இது என்ன அற்புதமோ, அடடா அடடா, இது என்ன அற்புதமோ. சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. மனுஷனை போல உருவெடுத்து சிறு மாட்டு குடிலில் பிறந்தவரே, மனுஷனை போல உருவெடுத்து சிறு மாட்டு குடிலில் பிறந்தவரே. ஆடி பாடி கொண்டாடுவோம், நம்ம இயேசு சாமி பண்பாடுவோம். நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. உறவாட உயிர் வாழ, வாழும் உயிருக்கு ஒளி கூட்ட வழிகாட்ட. நாளும் நம்மோட உறவாட உயிர் வாழ, வாழும் உயிருக்கு ஒளி கூட்ட வழிகாட்ட. மண்ணின் பூ போல கண்ணின் மணியாக பெண்ணின் திருமைந்தன் பிறந்தாரையா. கருணை உருவாக மரியின் மகனாக இறைவன் நமக்காக பிறந்தாரையா. நம்ம
பிறந்துட்டாரு நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு மனுஷனை போல உருவெடுத்து சிறு மாட்டு குடியில் பிறந்தவர மனுஷனை போல உருவெடுத்து சிறு மாட்டு குடியில் பிறந்தவர ஆடி பாடி கொண்டாடுவோம் நம்ம இயேசு சாமி பண்பாடுவோம் நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு வாங்க ஆடுங்க தந்தானே தந்தானே தான தந்தானா தன தந்தானே தந்தானே தான தந்தானா ஐ அப்படிதான் தனே தந்தானே தந்தானே தான தந்தானா தன தந்தானே தந்தானே தான தந்தானா ஐ ஐ தந்தானே தந்தானே தான தந்தானா தன தந்தானே தந்தானே தான தந்தானா தான தந்தானா தான தந்தானா ஐ கை 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 ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏசப்பா நீ பிறந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சிரிக்காத சிரிக்காத, நீங்க சிரிச்சீங்கன்னா அப்புறம் அவ பூச்சிக்குவா. கண்ணே அங்க பாரு. ஏசப்பா நீங்க பிறந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது சொல்லு. பிறந்தது அது சொல்லி சொல்லுமா சொல்லுமா. இங்க பாரு, என்ன பாரு, கேமரா எல்லாம் பாத்தா என்னைய பாரு, இங்க பாரு, இவரை பாரு, இவரை பாரு, கண்ணே கண்ணே இந்த செல்ல பாரு, இங்க பாரு அசிம்சியா, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, அந்த செல்ல பாத்தியா, கீழே பாரு, இங்க பாரு, அட செல்ல பாத்தியா சொல்ல, இத பாரு, மேல பாத்துட்டே போ. கொஞ்சம் சரி. இறா அவன் ரோடி போனா தெரியல. பஸ்னா ரெடி. போ 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 போ. என்னடா அம்மா ஜூம் கொஞ்சம் வரணும்டா. இல்ல இல்ல ரெக்கார்ட் பண்ணல. ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. பின்னாடி 2 பேர் வரணும். 1 2 3 ஸ்டார்ட். சரி சரி. நல்ல கை நல்லா வச்சிருக்கீங்க. சரி. நான் என்ன படிக்கிறேன். ஓகே. போடுங்களா? போடு. பாட்டு அப்படிங்களா? ரோலிங். போறா போறாங்கடா.